அருணகிரிநாதர் கையில கிளி இருந்துச்சு சொல்றாங்க சார். அருணகிரிநாதர் கையில கிளி இல்லைங்க சார். அருணகிரிநாதர் வந்து கடைசி வந்து அவர் ஒரு மன்னருக்காக வந்து ஒரு கமல மலர் எடுக்க போவாரு. அப்ப அந்த போட்டியில தோத்து போன ஒரு மந்திரவாதி என்ன பண்ணுவாருன்னா இவரோட உடலை வந்து திருவண்ணாமலை கோபுரத்தை வந்து எரிச்சிருவார். ஸோ எரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப உடல் புகுறது இல்லை. அப்போ வந்து தேடுவார் உடம்பா. அப்போ முருகர் வந்து சொல்லுவாரு, அருணகிரி நீ எங்கேயுமே போக வேண்டாம், நீ வந்து என்னோட தாய் மதுரை மீனாட்சியில கிளி வச்சு அங்க போய் நீ அந்த கிளியில இருந்து அவர் இப்போ அருணகிரிநாதர் வந்து மதுரை மீனாட்சி கிட்ட இருக்கிற கிளியா இருக்காருங்க சார். ஏன்னா நீங்க அனுப்பிச்சப்ப அருணகிரிநாதர் கிளி எங்க அவர் கடைசி கிளி ரூமா இருந்தாருங்க சார். ஆனா இப்ப அந்த கிளி வந்து மீனாட்சி அம்மன் கையில இருக்கிற அருணகிரிநாதர் கிளியா இருக்காங்க. நிச்சயமா நிச்சயமா. மீனாட்சி அம்மன் பத்தி என்ன சொல்லுனாங்க சார், அங்கேயும் மிகப்பெரிய சக்திங்க சார். இப்போ நம்ம ஒன்னு படிக்கிறோம் சார், அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்றோம்ல, அது உண்மையான அர்த்தம் என்னங்க சார், அவள் அருளாலே அவன் தான் வணங்கிதான். அது காலப்போல அவள் பராசக்தி தேவியோட அருள் இல்லாம சிவபெருமான்ட்ட கிட்ட போவே முடியாதுங்க சார். நீங்க எந்த உலகத்துல எந்த நீங்க போனாலும் சக்தி தான் முதல்லங்க சார். சக்தி தெய்வம் அம்மா அப்பா தான் சொல்றேன் சார், அப்பா அம்மான்னு சொல்றேன் கிடையாது. அம்மா அப்பா தாய் தான். பராசக்தி தேவியோட அருள் இருந்தாதான் சிவபெருமான் அருள் பெற முடியும். அம்மா கிட்ட நீங்க சரண்டர் ஆனாதான் பிள்ளையோட அருள் பெற முடியும் முருகர்கிட்ட. சோ நீங்க அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சூட்சம் சார். அவள் அருளாலே அவன் தான் வணங்கினா அதோட ஒரிஜினல் அர்த்தம் சார். பட் அது காலப்போக்கில் மருவி அவன் அருளாலே அவள் தான் வணங்கின்னு வந்துருச்சுங்க சார். நிச்சயமா.